Hi students, welcome back to Max Navigator. Exercise 10.2 first question பாருங்க. From a point Q, the length of a tangent to a circle is 24 cm. இங்க 10.11 இந்த figure இதுக்கானது கிடையாது. அது second questionல புரிஞ்சுதா? ஸோ இது அதோட கன்சிடர் பண்ணாதீங்க நடுவில் இருக்கிறதால. இதுக்கு நாம தான் டயக்ராம் போடணும். பாருங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. At O center. From the point Q, the length of tangent to a circle. So Qனு ஒரு பாயிண்ட் இருக்கு. சர்க்கிள்லேருந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் போடுறோம். ஸோ சர்க்கிளை டச் பண்ணுற அந்த டேஞ்சன்ட் டு Q வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தா 24 சென்டிமீட்டர். அண்ட் தென் த டிஸ்டன்ஸ் ஆஃப் Q ஃப்ரம் த சென்டர். ஓகே இப்போ பாரு இந்த சென்டர் இருக்கா, இங்கே இருந்து Q வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர். ஓகே ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பாருங்கள் ரேடியஸ்ன்றது இந்த ஏரியா தானே, O to P ரேடியஸ், இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த ரேடியஸ் டு த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டேஞ்சன்ட்டுக்கும் நடுவில் வர ஆங்கிள் என்ன, 90 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? எஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, இது உங்களோட ஹைப்போடெனியூஸ் இல்லையா? ஸோ யூஸிங் Pythagoras rule, you can easily solve it. பாருங்க, so h square is equal to a square plus b square. இதில் நமக்கு altitude முடியாது, அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாருங்க h square minus b square. இதில் altitude எவ்வளோ, OP square is equal to h எவ்வளோமா, OQ square minus PQ square. Okay, so value substitute பண்ணலாமா? OQ எவ்வளோமா, 25 square minus PQ 24 square. This is your OP square. Okay, 25 square என்ன 625 and 24 square 576. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஸோ என்ன கிடைக்கும், 49 இல்லையா? OP ஸ்கொயர். இந்த OPன்றது என்ன, radius. Okay, so OP, that is radius, is equal to root of 49. இதை நம்ம root போடுவோமா அந்த 49க்கு? This will become root of 49, that is 7. Okay, second question. In figure 10.11, if TP and TQ are the two tangents, listen, TP and TQ, இது ரெண்டும் tangents with the center O. Center O இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு இது ரெண்டும் tangents. So that POQ இந்த ஆங்கிள் O, இந்த ஆங்கிள் எவ்வளோ, 110 டிகிரி. ஓகே, தென் ஆங்கிள் PTQ is equal to எவ்வளோன்றதை கேட்குறாங்க. தட் இஸ் PTQ இந்த ஆங்கிளை அவங்க கேட்குறாங்க. ஓகே, இதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாருங்க, PT and TQ ரெண்டும் என்ன, tangents or tangents. இது செகண்ட் கொஸ்டின்மா. ஓகே, அப்படின்னா இந்த ஓபின்றதும் ஓக்யூன்றதும் அந்த சர்க்கிளோட ரேடியஸ், இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் அட் கியூல இங்க பாருங்க, பிடி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஓபி and QT is perpendicular to OQ. இல்லையா? அந்த தியரம்ல நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி, இந்த டேஞ்சன்ட்டும் இந்த சர்க்கிளோட ரேடியஸும் இந்த பாயிண்ட் ஆஃப் Q, தட் இஸ் இது என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஓபியும் பிடியும் என்ன ஆகுது, பர்பெண்டிகுலராக கட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரி. இப்போ பாருங்க, OPTQன்றது என்னது, இட்ஸ் அ குவாட்ரிலேட்ரல் இல்லையா? இது என்னது, இட்ஸ் அ குவாட்ரிலேட்ரல். ஆமாம், குவாட்ரிலேட்ரல்னா என்ன, எனி ஃபிகர் 4 சைட்ஸ் என்க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகே, இப்படி கவர் பண்ணாமல் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட அது ஒரு குவாட்ரிலேட்ரல் கிடையாது. 4 சைட்ஸ் இருக்கணும் அண்ட் இட் ஷுட் பி என்க்ளோஸ்டு. ஓகே, இப்போ பாருங்க, OPTQன்றது ஒரு குவாட்ரிலேட்ரல்னு சொல்லியாச்சு. அண்ட் அதோட டோட்டல் டிகிரி எவ்வளவா இருக்கும், ஒரு குவாட்ரிலேட்டரலோட டோட்டல் ஆங்கிளோட எல்லா ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ஆங்கிள் POQ
ப்ளஸ் ஆங்கிள் இங்கே பாரு ஆங்கிள் பிஓக்யூ இந்த ஆங்கிள் ஓகே அண்ட் தென் ஆங்கிள் ஓக்யூடி ஓக்யூடி இந்த ஆங்கிள் ஓகே தென் இந்த சைடு QTP இந்த ஆங்கிள் தென் TPO இந்த 4 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 360 டிகிரி இருக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல்ன்றது என்ன ஒரு 2 ட்ரையாங்கிள் சேர்ந்துச்சுன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 180. ஸோ இதோட டபுள்னும் போது 360 ஓகே பாருங்க. இப்போ இதில் நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்னு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா பாருங்க. POQ என்ன 110 டிகிரி OQT ஃபாஸ்ட் 90 டிகிரி அண்ட் QTP தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் இட் இஸ் அண்ட் TPO அதுவும் 90 டிகிரி. This equal to 360 degree. Okay. So இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு angle QTP is equal to 360 minus இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 110 200 plus ஒரு 90 290 ஆகுது. ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 70 degree. So this is your angle QTP. Got it? Exercise 10.2ல third question பாருங்க. If tangents PA and PB from a point P to a circle with center O are inclined to each other at an angle of 80 degree, then angle POA is equal to அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாமா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஓன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் P எங்கே இருக்குது அவுட் சைடில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் P இதுன்னு எடுத்துக்கலாமா? அண்ட் யூ ஹாவ் அ டேஞ்சன்ட் PA and PB. PA and this is PB. இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் நோட்புக்கில் எழுதும்போது பென்சில் ஸ்கேல்லாம் வச்சு போடுங்க கரெக்டாக வரும். ஓகே இது சிஸ்டமில் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி தான் வருது எனக்கு பாருங்கள். அண்ட் OAOBன்றது என்ன ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே இப்போ கொஷின் என்ன எதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க ஆங்கிள் POA என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு சர்க்கிளோட ரேடியஸும் அதோட டேஞ்சன்ட்டும் எப்படி கட் பண்ணும் 90 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணும் இல்லையா? எதில் கொடுத்துருக்காங்க தியரம் 10.1. குட். அதே மாதிரி இப்போது இந்த ஆங்கிள் எவ்வளோ நீங்கள் கொஷனில் கொடுத்துருக்கு 80 டிகிரி. தட் இஸ் ஆங்கிள் P எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 டிகிரி. புக்கில் பாருங்கள் தியரம் 10.2ல பேஜ் நம்பர் 149 இதை பாருங்கள் பசங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சம்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் 149ல தியரம் 10.2ல கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது தியரம் நான் பார்க்க சொல்ல அதில் லாஸ்ட்டில் பாருங்கள் ரிமார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆங்கிள் OPQ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் OPR இதில் இல்லை நான் புக்கில் சொல்கிறேன். therefore OP is the angle of bisector of QPR. புரியுதா? அதாவது இங்கே நடுவில் வர இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த OPன்ற இந்த லைன் PA PBன்ற 2 டேஞ்சன்ட் போகுது. அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் பண்ணும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற இந்த சென்டரும் இந்த Pயும் ஜாயின் பண்ணுற இந்த லைனு இந்த OP எப்படி பிஹேவ் பண்ணுது ஆங்கிள் பைசெக்டராக பிஹேவ் பண்ணுது. OP இஸ் அ ஆங்கிள் பைசெக்டர் மறந்துடாதீங்க. OP இஸ் அ ஆங்கிள் பைசெக்டர். இதுதான் இதில் மெயின் ஆங்கிள் பைசெக்டர்னா அப்போ என்னடா அப்போ இந்த 80 டிகிரி என்னவா மாறிடும் இந்த சைடு 40 அந்த சைடு 40யா புரிஞ்சுதா? இந்த 80யை நம்ம இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஹாஃப் அண்ட் ஹாஃபாக மாறி போச்சு. இது 40 அது 40. இப்போ பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் AOPயில் மொத்தம் ட்ரையாங்கிளோட டோட்டல் எவ்வளோ வரும் 180 தானே வரும். ஆங்கிள்ஸ் உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இதில் 90 ஒருத்தர் இருக்கான் இவன் 40 அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 50 இந்த ஆங்கிள் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் யுவர் சொல்யூஷன். காட் இட்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.